41ാவது ശ്ലോകം. താപി സർവം ഹതം സൈന്യം ദാനവാനാം വരായുധൈ രക്തബീജോഭിരാജേന്ദ്ര തരസാ വിനിപാതിത. അവ உத்தமங்களான ஆயுதங்களால அசுர சைன்யங்களை எல்லாம் சம்ஹாரம் பண்ணினா, ரக்தபீஜனையும் கீழே தட்டி போட்டா. 42வது ஸ்லோகம். ஏகாபி துஸ்ஸஹா தேவி கிம் புனஸ்தாபிரன்விதா சிம்ஹோபி ஹந்தி சங்கிராமே ராட்சசானமித பிரபா. தேவி தன்னந்தனியாதான் இருந்தா கூட ஆருக்கும் அவளை எதிரிடுறதுக்கு சாதிக்கிறதில்லை. அப்படியாக்குமானா நிறைய தேவி சக்திகள் கூடி சேர்ந்தால் இருக்கிற அவஸ்தைய நீங்கள் ஒன்று நினைச்சு பாருங்க. அதுல்ய பிரபாவமாயிருக்கிற அந்த சிங்கமும் யுத்தத்துல நிறைய அசுரர்களை கொண்டு போட்டுது. 43வது ஸ்லோகம். அதோ விஜாரிய சஜீவைர்யுக்தம் தத்விதீயதா ந வைரமனயா யுக்தம் சந்திரேவ சுகப்ரதா. அதனால மந்திரிகளுமாய் கூடி ஆலோசிச்சு என்ன வேணும் அப்படிங்கிறத செய்யுங்கோ. இவகிட்ட வைராக்கியம் வச்சுருக்கிறது புத்தி இல்லை. சந்தி செஞ்சுக்கலாம். நமக்கு எல்லாருக்கும் பாதாள லோகத்துக்கு ஓடி போயிடலாம். 44வது ஸ்லோகம். ஆச்சரியமேதகிலம் என்னாரி ஹந்தி ராட்சசான் ரக்தபீஜோபிநிஹத பீதம் தஸ்யாபிஷோனிதம். இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு ஸ்திரீ தன்னதனியா எல்லா ராட்சசர்களையும் கொல்லறது அப்படின்னா அதிசயம் அல்லாம வேற என்னவாக்கும்? ரக்த பீஜன் கூடியும் கொல்லப்பட்டுட்டான். அவனோட ரத்தத்தையும் அவ குடிச்சுட்டா. 45வது ஸ்லோகம். அந்யே நிபாதிதா தைத்யா சங்கிராமே அம்பிகையா கிருபா சாமுண்டயா ச மாம்சம் வை பட்சிதம் சகலம் ரணே. சும்பராஜாவே, அந்த அம்பிகை யுத்தத்துல வேற இருக்கிற எல்லா அசுரர்களையும் கீழே தட்டி போட்டா. எல்லாரோட மாம்சத்தையும் அந்த சாமுண்டா தேவி பட்சிக்கவும் செஞ்சா. 46வது ஸ்லோகம். வரம் பாதாள கமனம் தஸ்யா சேவாதவாபரா நது யுத்தம் மகாராஜா காரியமம்பிகையா சஹா. மகாராஜாவே, பாதாளத்துக்கு போறதாக்கும் நல்லது. அப்படி இல்லைனா அந்த அம்பிகைய நம்மளெல்லாம் சேவிக்கலாம். அம்பிகை கிட்ட யுத்தம் செய்ய வேண்டாம். அப்படி யுத்தம் பண்ணினா நம்மளை எல்லாரையும் அவள் கொன்னிடுவள். 47வது ஸ்லோகம். நநாரி பிராகிருதாஹேஷா தேவகார்யார்த்த சாதினி மாயேயம் பிரபலா தேவி க்ஷபயந்தியமுத்திதா. தேவகாரியம் சாதிக்கிறதுக்காயிட்டு வந்த இவள் சாதாரண ஒரு ஸ்திரீ கிடையாது. சக்தி ஸ்வரூபிணியாயிருக்கிற மாயாதேவியாக்கும். அசுர வம்சத்தை முடிக்கிறதுக்கு வந்தவளாக்கும். இப்படின்னெல்லாம் அந்த யுத்த பூமியிலிருந்து வந்த மிச்சம் மீதி இருக்கிற அசுரர்கள் சும்பன் கிட்ட சொன்னா. அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாச பகவான் ஜனமேஜயனுக்கு சொல்லறார். அதனால வியாச ஓவாஜா. 48வது ஸ்லோகம். இதி தேஷாம் வஜஸ்தத்யம் ஸ்ருத்வா கால விமோஹிதா முமூர்ஷு பிரத்யுவாஜேதம் சும்ப பிரஸ்புரிதாதரா. இப்படி அவளோட சத்தியமான வாக்குகளை கேட்டுட்டு கால விமோகிதனான சும்பன் இறந்து போறதுக்கு ரெடி ஆயிட்டு அவரோட உதடெல்லாம் வரைச்சுண்டு இப்படி சொன்னான். காலத்துக்கு கட்டுப்பட்டாக்குமே எல்லாரோடும் வாழ்க்கை அப்படிங்கிறது. இந்த சும்பனோட மரண காலம் வந்து சேர்ந்தாச்சு. அதனாலேயே அவன் இப்படி சொன்னான் அப்படின்னு இந்த ஸ்லோகம் வியாச பகவான் ஜனமேஜயன் கிட்ட சொன்னார். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படின்னு வியாச பகவான் வர்ணிக்கிறதையாக்கும் பார்க்கிறோம். அதனால சும்பன் இப்ப சொல்லறதாயிட்டாக்கும் சொல்லப்படுறது. அதனால சும்ப ஓவாச்சா. 49வது ஸ்லோகம். யூயம் கச்சத பாதாளம் சரணம் வா பயாதுரா ஹனிஷ்யாம்யஹமத்யைவ தாம் ச தாஸ்ச சமுத்யதா. பயந்தாங்குழிகளே,
நீங்கள் வேணுமானா பாதாள லோகத்துக்கு ஓடி போய்க்குங்கோ, அப்படி இல்லைன்னா அந்த யுத்தம் பண்றாளே அவளோட சேவகர்களாயிட்டு வாழ்ந்துக்குங்கோ, நான் இன்னைக்கே அவளை கொல்லுவேன், அதே மாதிரி அவ கூட இருக்கிற எல்லா தேவிகளையும் நான் கொல்லுவேன். 50வது ஸ்லோகம். ஜித்வா சர்வான் சுரானாஜௌ கிருத்வா ராஜ்யம் சுபுஷ்கலம் கதம் நாரி பயோத்விக்ன பாதாளம் பிரவிஷாம்யஹம். யுத்தத்துல எல்லா தேவர்களையும் ஜெயிச்சு ராஜ்யத்தை நேடிண்டு சம்பன்னமாக்கின நான் இந்த 14 லோகங்களும் யுத்தம் பண்ணி ஜெயிச்சு எல்லா உலகங்களும் என்னோடு கண்ட்ரோல்ல வருத்தின நான் ஒரு ஸ்திரீ காரணமாயிட்டு பயந்து போய் பாதாளத்துக்கு ஓடி போகிறதா என்ன வாக்கும் சொல்லற நீங்களெல்லாம், അതൊന്നും നടക്കാத വിഷയമാക്കും. 51வது ശ്ലോകം. നിഹത്യ പാർഷദാൻ സർവാൻ രക്തബീജമുഖാൻ രണേ പ്രാണത്രാണായ ഗച്ഛാമി ഹിത്വാ കിം വിപുലം യശ. രക്തബീജ പ്രമുഖനായിരിക്കുന്ന രാക്ഷസർகளை എല്ലാം കൊന്നിട്ട് പ്രാണരക്ഷയ്ക്കായിട്ട് പാതാളத்துக்கு போய் நம்மளோட கீர்த்திய கம்மி பண்ணிக்கணுமா? இந்த சும்பன் இருக்கானே, இந்த நிசும்பன் இருக்கானே, தேவிய பயந்து பாதாள லோகத்துக்கு ஓடி போனான் அப்படிங்கிற துஷ்கீர்த்தி உண்டாகணுமா? 52வது ஸ்லோகம். மரணம் துவனிவாரியம். மரணம் து அனிவாரியம். மரணம் துவனிவாரியம் வை பிராணினாம் காலகல்பிதம் தத்பயம் ஜன்மனோ வாத்தம் தியஜேத் கோ துர்லபம் யஜா. காலத்துக்கு உட்பட்டதாக்கும் மரணம் அப்படிங்கிறது, எல்லா பிராணிகளுக்கும் மரணம் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்கு. ஜென்ம சித்தமாக்கும் அந்த மரணத்தை சம்பந்திச்ச பயம் அப்படிங்கிறதுனால துர்லபமான கீர்த்தி கிடைக்கிறத ஆராக்கும் வேண்டான்னு நினைப்பா. ஜெயிச்சு எல்லாம் சாதிக்கணும் அப்படின்னு தானே எல்லாரும் நினைப்பா. இந்த யுத்தம் ஜெயிச்சுதான் ஆகணும் அப்படின்னு வீரனாயிட்டு மரணம் சம்பவிச்சா அது ரொம்ப ரொம்ப நல்லது தானே. 53வது ஸ்லோகம். நிஷும்பாஹம் கமிஷ்யாமி ரதாரூடோ ரணாஜிரே ஹத்வா தாமாகமிஷ்யாமி நாகமிஷ்யாமி தான்யதா. நிஷும்ப அகம் கமிஷ்யாமி ரத ஆரூடா ரத ஆரூடஹா ரண ரணாஜிரே ஹத்வா தாம் ஆகமிஷ்யாமி ந ஆகமிஷ்யாமி ச அன்யதா. நிஷும்பா, நான் ரதத்துல ஏறி யுத்த ரங்கத்துக்கு போறேன், அவளை கொன்னுட்டு திரும்பி வரேன், அவளை கொல்லாதக்கு நான் திரும்பி வரவே மாட்டேன். 54வது ஸ்லோகம். த்வந்து சேனாயுதோ வீரா பார்ஷ்ணிகிராஹோ பவஸ்வமே தரசா தாம் சரைஸ்தீஷ்ணே நாரீம் நயயமாலயே. நீ என்ன ஹெல்ப் பண்றதுக்காயிட்டு சைன்யங்களோடு கூட்டிட்டு வா, ரொம்ப ரொம்ப ஷார்ப்பான சரங்களால அந்த பெண்ணை நமக்கு யமபுரிக்கு அனுப்பி விட்டு விடலாம், அவளை கொன்னுடலாம். அதுக்கு நிஷும்பன் பதில் சொல்லறதாக்கும் அடுத்த ஸ்லோகம். அதனால நிஷும்ப உவாச்ச. 55வது ஸ்லோகம். அஹமத்ய ஹனிஷ்யாமி கத்வா துஷ்டாம் ச காளிகா ஆகமிஷ்யாம்யஹம் சீக்ரம் கிரஹீத்வா தாமதாம்பிகா. நான் இப்பவே போய் துஷ்டையான அந்த காளிகையை கொல்லறேன், அதுக்கப்புறமா அம்பிகையையும் பிடிச்சுண்டு அதிசீக்கிரமா வரேன். 56வது ஸ்லோகம். மா சிந்தாம் குரு ராஜேந்திரா வராகாயாஹ து காரணே क्व एषा बाला क्व मे बहुवीर्यं विश्ववशंकरं मा चिंतां कुरु राजेन्द्र
വരാകായാസ്തു കാരണേ ക്വൈഷാ ബാലാ ക്വമേ ബാഹോ വീര്യം വിശ്വവശങ്കരം. രാജാവേ, இந்த பெண்ணை நினைச்சு நீங்கள் சங்கடப்படாதங்கோ. இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற நீங்கள் எங்க? அந்த பெண்மணி எங்க? அந்த பெண்மணி உங்களோடு ஈக்குவலுக்கு இருக்க மாட்டா. அதனால உங்களுக்கு கவலை ஒன்றும் வேண்டாம். 57வது ஸ்லோகம். त्यक्त्वार्तिं विपुलां भ्रातर्भुङ्क्ष्व भोगान् अनुत्तमान् आनयिष्याम्यहं कामं मानिनीं मानसंयुताम्. ரொம்ப ஜாஸ்தியான துக்கத்தை வெடிஞ்சு உத்தமங்களா இருக்கிற போக சுகங்களை அனுபவிங்கோ. சகோதரா, துர்வாசிக்காரியா இருக்கிற அவளை நான் கொண்டு வந்து தரேன். 58வது ஸ்லோகம். மயி திஷ்டதிதே ராஜன் நயுக்தம் கமனம் ரணே கத்வாஹமானயிஷ்யாமி தவார்த்தே வை ஜெயஸ்ரீயம். நான் இங்க இருக்கிறத நீங்கள் யுத்தத்துக்கு போறது சரியில்லை. உங்களுக்காக நான் போயிட்டு ஜெயிச்சு அவளை கூட கூட்டிட்டு வந்து உங்களோட மனைவி ஆக்கி தரேன். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாச பகவான் ஜனமேஜயனுக்கு வர்ணிக்கிறார். அதனால வியாச உவாச்சா. 59வது ஸ்லோகம். இத்யுக்த்வா ப்ராதரம் ஜேஷ்டம் கனியான் பலகர்விதா ரதமாஸ்தாய விபுலம் சன்னத்த ஸ்வபலாவ்ருதா. இப்படி அண்ணாவான சும்பன் கிட்ட தம்பியான நிசும்பன் சொன்னான், എന്നിട്ട് തമ്പിயான നിശുംബൻ മതഗർവിതനായിട്ട് അഹങ്കാരത്തോട് കൂടിയിട്ട് രഥത്തിലേറി ഉക്കാന്നുണ്ട്. பெரிய സൈന്യ സന്നാഹങ്ങളോട് കൂടിയിട്ട്. 60வது ശ്ലോകം. ജഗാമ തരസാതൂർണം സങ്കരേ കൃതമംഗള സംസ്തുതോ ബന്ധി സൂദൈശ്ച സായുധ സപരിഷ്കര. സ്വസ്തി വചനങ്ങൾ சொல்லப்பட்டு அதே மாதிரி சூதர்களால ஸ்துதிக்கப்பட்டு ஆயுதங்களை கையில தரிச்சுண்டு அலங்காரத்தோடு கூடிட்டு போர் சட்டையெல்லாம் போட்டுண்டு போர்க்களத்துக்கு போனான் நிசும்பன். இப்படி சொல்லிண்டு பஞ்சமஸ்கந்தத்துல தேவி பாகவதம் அத்தியாயம் 29 முடிவடைகிறது.